AK-47 என்கின்ற இயந்திர துப்பாக்கிக்கு பதிலாக AK-74 என்று சீமான் கூறிவிட்டார் என்று பலராலும் எள்ளி நகையாடப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் பற்றியும் அந்த பொறுப்பாளர் சில சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குகின்றார். இமனாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் வந்து டைப் 97 சொல்லி அந்த ஆயுதம், அந்த புகைப்படம் கூட என்னோட இருக்கிறத நான் தாரண்டா தரலாம். அந்த ஆயுதம் வந்து அந்த காலகட்டத்தில் இந்தியன் ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில், எங்களோட இலங்கை ஆர்மியின் பாவ நிலையம் இருக்கையில் அது நாங்கள் தான் பாதுகாப்பு யூஸ் பண்ணாங்க. அந்த ஆயுதம் வந்து அவருக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது AK-74 அது அன்னையின் ஒரு பிரத்யேகமான ரைவல் உண்டு, அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நேரடி கண்காணிப்பெல்லாம் இந்த பயிற்சி நடைபெற்றது. கடாவியன் நின்றுவர், அதில் நான் வந்து கடாவியன் எல்லாம் நின்று தான் எல்லாம் அவருக்கு எங்களோட இயக்கத்திலே சூட்டுத்திறமை வாய்ந்தவர் கடாவியனை வந்திருந்தவர். செங்கியானையும் வந்து நல்லா டச்சடி பேர் செங்கியானை வந்திருந்தவர். அப்படி முக்கியமான தோழி மாதிரி எல்லாருமே வந்திருந்தவர் அன்று. இந்த 2 நாள் சம்பவம் வந்து என் கண்ணால் நான் சீமானையோட உழவு நெருக்கம் இருந்த சம்பவத்தை நான் பார்த்தேன். இப்போ இயக்கத்தில் இருக்கும் வரைக்கும் எங்களுக்கும் அன்னையை பார்க்கணுமன்றது நானாக கேட்டு அன்னை அன்னைக்கு போகிறதில்லை. நானாக தெரிவு செய்யப்பட்டு தான் அங்கே போயிருக்கிறேன் என்ற விஷயம் எனக்கு பிறகு தான் தெரியும். நான் தெரிவு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு போயிருக்கிறேன். அங்கே போன பிறகு கூட எனக்கு அன்னையோட புகைப்படம் கொடுக்குறதுக்கு அனுமதி வந்து இருக்கையில். நாங்கள் எங்களோட பாதுகாப்பு விதிமுறையில் வந்து அன்னையோட இருக்கிறார்கள் அவ்வளோ ஈஸியாக புகைப்படம் எடுக்கல. அப்படி புகைப்படம் எடுத்தாலும் அது எங்களோட கைகளுக்கு வந்து சேராது. அவையில தான் வச்சு கொடுக்கணும். இப்போ இந்த நாங்கள் போகிற நேரங்களில் மட்டும் கேட்டு வாங்கி கொண்டு போகலாம். அப்படி அவங்க சொல்லலாம். மற்றது நிறைய சில கரும்புலிகளே அன்னையை பார்க்கணுமென்றக்காகவே கரும்புலிகளாக வந்து புகைப்படம் எடுத்துகிட்டு போய் வடித்த வரலாறுகளும் இருக்குது இயக்கத்தில். அவ்வளோ ஈஸியாக அன்னையோட புகைப்படம் எடுக்கிறது வந்து அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனால் அந்த சீமானை வந்து ஒரு படம் தான் எடுத்துகிட்டு போயிருன்னு சொல்லி தான் நாங்கள் நினைச்சிட்டு வளரணும், அந்த கேமராவை தட்டி வளரணும் காட்டக்குள்ள அதிலேயே ஒரு நிறைய போட்டோ விடுபட்டுருக்குது. கிட்ட கரைச்சி கிட்ட அணைச்சி அந்த போட்டோக்களெல்லாம் வழியால் வேற இல்லை. அவ்வளவு நெருக்கமாக அண்ணன் வந்து சீமானையோட புகைப்படங்கள் எடுத்திருந்தவர். அது எப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ சீமானையை வந்து அண்ணன் தெரிவு செஞ்சு உள்ளுக்கு கூப்பிட்டு எடுத்திருக்கிறார். அது இப்போ எங்களுக்கு அப்போ தெரிய இல்லை. அதால் அந்த அவ்வளோ புகைப்படங்கள் எடுக்க வந்தது. மற்றது அண்ணன் தன்னுடைய இயக்கத்தில் இருந்த சகல துறையிலையும் சீமானைக்கு காட்டி, அதாவது கடப்படியால் இருந்தாலும் சரி, சீமானை வந்து அந்த 2 நாள் சந்திப்பு முடிய சீமானையை வந்து வழியால் அனுப்பியக்குள்ள வந்து அண்ணன் வந்து தண்டை பிரத்யேக மெய் பாதுகாவலர்களிலிருந்து 2-3 பேர்களை வந்து சீமானையோட அனுப்பியிருந்தது. முடியும் வரைக்கும் அவரை கவனமாக பார்த்து அனுப்பிட்டு வரணும்னு சொல்லி இந்த 2 சந்திப்பும் வந்து எனக்கு தெரியும். ஆனால் இதுக்கு பிறகும் 2-3 சந்திப்புகள் கிளர்ச்சி அன்னையோட திரு சந்திப்புகள் வந்து நடந்தது. ஆனால் அந்த சந்திப்புக்கு வந்து நான் வந்து போகவே இல்லை. நான் வந்து விஷ்ணுவில் இருந்தபடியாக அந்த சந்திப்புக்கு வந்து என்னால் பங்கு பெற்றெல்லாம் போயிட்டுது. அது பாதுகாப்பு நான் கேட்டு போகிற தானே சந்திப்புக்கு என்னுடைய நான் 2 வயசில் சந்திப்பு நடந்திருந்தால் நான் கண்டிருப்பேன். இந்த 2 சந்திப்பும் வந்து நான் கண்டனா. இது தலைவர் பிரபாகரன் அவர்களது மெய்ப்பாதுகாப்பு அணியில் செயற்பட்ட பிரியன் என்கின்ற போராளியின் கூற்று.